எல்லோருக்கும் வணக்கம். இந்த பதிவு உங்களுக்காக தான். என்ன அப்படி இருக்குன்றத இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு பெண்மணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு காட்டு வழியாக நடந்து போகிறாங்க. அப்படி நடந்து போகும்போது ஒரு கல்லுக்கடியில் ஒரு பாம்பு மாட்டிக்கிட்டு இறந்து போகக்கூடிய தருவாயில் இருக்குது. இப்போது இந்த பெண்மணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த பாம்புக்கு உதவி செய்கிறாங்க. அதை கல்லுக்கடியிலேருந்து எடுத்து விடுறாங்க. இப்போது இந்த பெண்மணிக்கு அந்த பாம்பு நன்றி சொல்லணும். ஆனால் அது மாறாக அந்த பெண்மணியை கடிக்க முயற்சி செய்கிறது. அப்போ அந்த பெண்மணி கேட்குறாங்க, நான் உனக்கு உதவி தானே செய்தேன், நீ ஏன் என்னை கடிக்கிற அப்படின்னு. அப்போது அதற்கு அந்த பாம்பு என்ன பதில் சொன்னது தெரியுமா? என்னுடைய இயல்பே இதுதான், நான் கடிக்க தான் செய்வேன், நீ எனக்கு என்ன உதவி செய்திருந்தாலும் நான் உன்னை கடிக்க தான் செய்வேன் என்று. உடனே இந்த பெண்மணி சொல்கிறாங்க, இது சரியான ஒன்று கிடையாது. நமக்கு எதிரில் எந்த மிருகம் நமக்கு வருதோ அந்த மிருகத்துக்கிட்ட நம்ம இதோட நியாயத்தை கேட்கலாம். அது என்ன சொல்லுதோ அதனுடைய கருத்துக்கு ஏற்ப நம்ம அதன்படி நடந்து கொள்ளலாம் அப்படின்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போகிறாங்க. எதிரில் பார்த்தீங்கன்னா ஒரு நரி வருது. அந்த நரிக்கிட்ட 2 பேரும் நடந்த விஷயங்கள் எல்லாம் சொல்கிறாங்க. அதற்கு அந்த நரி என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், இது நம்புகிற மாதிரி இல்லை, அதனால் நீங்கள் எனக்கு நடித்து காட்டணும். ஏன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் சொல்கிறதுல எது உண்மை எது பொய்ன்னு எங்களுக்கு தெரியலை, 2 பேர் சொல்கிறது ஒரே மாதிரி இருக்குது, அதனால் நீங்கள் அந்த நியாயத்தை நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் 2 பேரும் நடித்து காட்டணும். எப்படி அப்படின்னா, ஏற்கனவே இது எப்படி நடந்துச்சோ அது மாதிரி அப்படின்னு. உடனே அதுக்கு என்ன அப்படின்னா, இந்த பாம்பும் சரி அப்படின்ட்டுருச்சு, இந்த பெண்மணியும் சரின்றாங்க. இப்போ கடைசியில் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த பாம்பு வழக்கம் போல் அந்த கல்லுக்கு அடியில் வைக்கப்பட்டது. இப்போது அந்த நரி அந்த பெண்மணியை பார்த்து சொன்னது, இவங்கள மாதிரி ஆட்களுக்கு நீங்கள் உதவி செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடுச்சு. இதில் நீங்கள் ஒரு பாடத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன அவசியம் அப்படின்னு சொன்னால், இந்த சம்பவத்திலேருந்து நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்குறோம். என்ன அப்படின்னு சொன்னால், நன்றி மறக்கக்கூடாது. நம்ம மோசமான சூழ்நிலைகளில் இருக்கும்போது நமக்கு உதவி செய்தவர்களை மறக்கக்கூடாது. ஒருவேளை இன்றைக்கி அவங்க நம்ம கூட பேசாமல் இருக்கலாம், இல்லை நம்ம அவங்கக்கிட்ட எதிர்பார்த்த காரியம் ஒருவேளை மீண்டும் நடக்காமல் இருக்கலாம். ஆனால் எந்த இடத்துலையும் நாம் அவர்களை தரைக்குறைவாக பேசுவதோ அல்லது அவர்களை செய்த நன்றியை நாம் மறந்துவிட்டு செயல்படுவது என்பது ரொம்ப இழுக்கான ஒரு செயல், இழிவான ஒரு செயல் என்பதை நீங்கள் நான் புரிந்து கொள்ளணும். யோசித்து பாருங்கள், மனிதர்கள் உங்களுக்கு எத்தனை நன்மைகளை தேவன் அவர்கள் மூலமாக செய்திருக்கிறார் என்று சொன்னால், ஒவ்வொரு மனிதர்களை குறித்து நீங்கள் நினைத்து பார்க்கும்போது தேவனுக்கும் அந்த மனிதர்களுக்கும் நன்றி உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இப்படி என்று சொன்னால், தேவன் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் நாம் நன்றி செலுத்துவோம். கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.